ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் வாய்ஸ்டன். இனி நம்ம என்ன படம் பார்க்க போனோம்னா குயிக் சாண்ட். இந்த படத்தோட டைரக்டர் கேரளோ நியூசண்டி. இவருக்கு ஒரு தேங்க்யூ, ஏன்னா இந்த மாதிரி ஃபென்டாஸ்டிக்கான மூவி நம்ம கொடுத்ததுக்காக. ஓகே, படத்தோட ஸ்டார்டிங்கில் ஏதோ ஒரு காடு காமிக்கிறாங்க. அந்த காட்டில் யாரோ ஒருத்தன் ஓடிட்டு இருக்கிறான். அவன் யாருன்னா ஃபைனலாக காமிக்கணும். அவன் ஏதோ ஒன்று தேடி வந்துட்டு இருக்கான் அந்த காட்டில். ஆனால் திடீர்னு ஏதோ சத்தம் கேட்குது. திரும்பி பயத்தோடையே ஓடிட்டு இருக்கான் கண்ணு வச்சுட்டு. மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சு ஒளிஞ்சு போகிறான். அங்கே ஏதோ அவனை பின்னாடி துரத்திட்டு வர்ற மாதிரியே ஃபீல் ஆகுது அவனுக்கு. அதனால் இங்கேடா போகிறது இங்கே போகணும்னு முழிச்சிட்டே இருக்கிறான். திடீர்னு ஏதோ சத்தம் கேட்டோன்னே திரும்பி பார்க்குறான். என்னடா அது என்னவா இருக்கும்னு யோசிக்கிறான். அவன் அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது திடீர்னு பின்னாடி அவன் ஃப்ரெண்டு டேய் ஏன்டா என்னை விட்டுட்டு போனேன், என்னை விட்டு போகாதடா, இங்கே பாம்பு இருக்குது, என்கிட்டே பக்கத்துலேயே இரு, இல்லைனா உனக்கு தான் ஆயிரும், உன்னை காப்பாற்ற முடியாது அப்படிங்கிறான். டேய் நீ என்ன முட்டாளாடா, இங்கெல்லாம் யாரா இருக்கா, நமக்கு நமக்கு நீ நான் அவ்வளோதான் அப்படின்னு ஏதோ ஒரு லாங்குவேஜ் சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு அங்கே தான் ஏதோ அசையத்தம் கேட்குது. அவனும் அங்கேருந்து போயிட்டான். டே இங்கே நில்றான்னு சொல்கிறான். அதோட அவன் கண்ணை வச்சு போஸ் கொடுத்து நின்றுக்கிறான் அட்டாக் பண்ணுறதுக்காக. இல்லை, அவனும் இங்கே போயிட்டு இருக்கிறான். ஆனால் அவன் பாம்பை வேட்டையாடுறதுக்கு மட்டும் தெரியுது. இவனும் இங்கே நின்றுக்கிறான். அவன் அப்படியே பார்க்கும்போது இல்லை இந்த இடம்தான், ஆமாம் இந்த இடத்துல தான் நான் பார்த்தேன், இங்கே இல்லையே அப்படின்னு பாட்டுக்கான். என்னடா இது காலுக்கிட்ட ஏதோ இருக்கே, அட சேச்சு இங்கே எதுக்கடா இருக்குது அப்படின்னு பார்க்குறான். அப்போது பின்னாடி ஏதோ அசைகிற சத்தம் கேட்குது. அந்த பாம்பு தான் இது, அதை முட்டையை பார்க்கறதுக்காக. அதுக்கப்புறம் அவனையும் திடீர்னு கீழே விழுந்துட்டான். ஏன்னா அந்த பாம்பை பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே விழுந்துட்டான் பார்த்து. அப்போ அவனும் தேடி பாட்டுக்கிறான், இங்கேடா பாம்பு இப்போ தானே பார்த்தேன்னு. அப்போ தான் திடீர்னு பின்னாடி என்ன இருக்குன்னு அவன் பார்க்காம விட்டான். ஏன்னா அந்த இடத்துல அதுக்கு முன்னாடி யாரோ ஒருத்தங்க வந்தவன் அவனை சிக்கி இங்கேயே எலும்பு கூட மாறிட்டான். இதோட சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு நம்ம வீடியோவை பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த மாதிரி அதிகமான வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். படத்தோட டைட்டில் குயிக் சேனல் போட்டு நம்ம படத்தை ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறமா அதுக்குள்ளே யார் இருப்பாங்க உங்களுக்கு சந்தேகம் வருமே. அங்கே தான் நம்ம ஹீரோயின் இருக்கிறாங்க. ஏன்னா இது அவங்களோட நேட்டிவ் பிளேஸ். அவங்க பக்கத்துலேயே நம்ம ஹீரோவாக இருக்கிறாங்க. உனக்கு என்னாச்சுமா, இது அவங்க சொந்த ஊர் தானே, இதான் பிளேஸ் எங்கிட்ட அப்படிங்கிறாங்க. ஏன்னா அவங்களுக்கு ஆல்ரெடி முன்னாடியே சண்டை வந்திருக்கு பிரிஞ்சு. அதுக்கப்புறம் அவன் பையன்கிட்ட பேசணுவாங்களாங்க. இல்லையா நம்ம ஹோட்டல் போனதுக்கப்புறம் பேசிக்கலாம் அப்படின்னு அதுக்கே ஒரு சண்டை வருது. அதுக்கப்புறம் கடைசியாக ஹோட்டல் வந்துட்டாங்க. இவர் தான் ஹீரோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் ஜார்ஜ். இவருக்கு ஏதோ கம்பெனியில் அதை சால்வ் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஹீரோவை கூப்பிட்ருக்காங்க. அது ஒரு ஸ்பீச்சு கொடுத்தோம்னா அவங்களும் அந்த கம்பெனியும் அப்படியே பின்னாடி போகிறதுக்காக கடைசியாக இவங்க இந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டாங்க. ஒரு ரூம் கொடுத்துருக்காங்களா, இல்லை நான் இங்கே படுத்துக்கிறேன், நீ அங்கே படுத்துக்கோ அப்படியே ஒரு சண்டை வருது. இல்லை நம்ம 2 பேரும் ஒன்றா இருந்து பல வருஷங்களாக ஆயிடுச்சு, இப்போ அதுக்கு என்ன அப்படின்னு ஹீரோ சொல்கிற. அப்படி இல்லை அதுதான் பிரச்சனைன்னு ஹீரோயினும் சொல்கிறாங்க. நமக்குள்ளே எதுவும் இல்லை, டைவர்ஸ் பண்ணுறோம் அவ்வளோ அப்படின்ட்டாங்க பொசுக்குன்னு. எனக்கு வேலைக்கு பிரச்சனை இல்லை, விட்டுருங்க. அதுக்கப்புறம் நைட் ஒரு டின்னர் இருக்குது. அந்த டின்னருக்கெல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஆமாம் நாங்கள் அப்படிலாம் போனோம், இங்கெல்லாம் போகணுன்னு பெரிய பெரிய ஹில் கிளைமர்ஸ்குள்ளே எல்லாம் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தோம் அப்படி இருந்தோன்னு சிரித்து பேசிக்கிறாங்க. அப்போ தான் நம்ம 2 பேரும் நம்ம அங்கே போனோமே 5 வருஷத்துக்கு முன்னாடி, அந்த பிரச்சனை இப்படி இருந்துச்சு, மலைக்குள்ளே போய் சிக்கிட்டே அப்படியே சிரித்து பேசிக்கிறாங்க. இங்கே ஹீரோயினும் அப்படியா, எப்போது நம்ம 2வது பையன் பிறந்ததுக்கப்புறமா அப்படிங்கிறாங்க. இது நடுவில் உங்களுக்கு சரக்கு வேணுமா கேட்டு போயிடா. அப்படி இல்லை என்னாச்சு இப்போ அந்த பிரச்சனைக்கு அப்படின்னு ஜார்ஜ் கேட்குறாரு. இல்லை அதுதான் பிரச்சனை, இவர் அதுக்கு முன்னாடி செத்து போயிட்டாருன்னா அப்போ 2வது பையனை யார் பார்த்துப்பா அப்படிங்கிறாங்க ஒரு காமெடியாக. சரி நான் இங்கேருந்து போகிறேன், நாளைக்கு எனக்கு ஒரு வேலை இருக்குது, பாய் அப்படின்னு சொல்லிட்டு இங்கேருந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிறவரே நீங்கள் எங்கேயாவது ஹில் கிளைம்பிங் போகிறீங்கன்னா நீங்கள் ஹைக்கிக்கு அந்த இடம் போங்க, இந்த வழியாக போங்கிறாங்க. ஏன்னா இந்த நடுவுக்கு இடம் என்னதுங்க, இங்கே ஷார்ட்கட் ஆக்கே அப்படியே நம்ம போகலாமேங்கும் போது அங்கே தான் அங்கே இருக்கிறபடி இல்லை அது ஒரு லாஸ்ட் ஐலாண்ட், ஏகப்பட்ட பாம்புங்க இருக்குது, அங்கே ஆல்ரெடி ஒருத்தர் போய் செத்து போயிட்டாங்கங்கிறாங்க. அப்போ ஸ்டார்டிங்கில் ஒருத்தங்க காட்டினாங்க பார்த்தீங்களா, இங்கே தான் ஏதோ தில்லு முள்ளு பண்ணுறான்னு மட்டும் இந்த இடத்துல காட்டுறாங்க. அப்படியே
ஹீரோயினும் காரில் போயிட்டு இருக்கும்போது இவங்க ஒரு லாங் ஜேர்னிக்கு தான் கன்ஃபார்ம் போகிறாங்க. இல்லை ஹைக்கிங்க்கு ஹீரோ இல்லை பேக்கை எடுத்து வச்சிட்டியாமா அப்படின்னு ஹீரோயின் பார்த்து கேட்கும்போது ஹீரோயின் எதுவும் சொல்லாமல் அப்படியே இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க போக வேண்டிய இடத்துல ஹைக்கிங் தான், கார்லாம் போக முடியாதுன்ட்டாங்க. ஸோ அவங்க அப்படியே ஹைக்கிங் பண்ணுறாங்க. 2 பேரும் ரொம்ப தூரம் போகிறாங்க. இந்த வழியாக போனோம்னா எப்போமா நம்ம போகிறது அப்படின்னு ஹீரோ கேட்கும்போது அந்த இடத்துல ஹீரோயின் உட்காந்துட்டாங்க. ஏன்னா ஹீரோ பின்னாடி இருக்கிற அப்படியே தண்ணி எடுத்து வந்து ஹீரோயின் கிட்ட கொடுத்துட்டு பேச்சு கொடுத்துட்டு இருக்காங்க 2 பேரும். அப்போது ஹீரோ திடீர்னு அந்த இடத்துல ஏதோ ஒன்று இருக்குது, அது மட்டும் என்ன சென்ஸ் பண்ண முடியுதுங்கிறாங்க. ஏதோ ஹீரோ படம் மாதிரி ஏதோ சூப்பர் பவரும் இருக்குமோ ஹீரோவுக்கு. மழை வருது அப்படியே கண்டுபிடிச்சிட்டாங்க முன்னாடியே. சரிம்மா ஹீரோயின் கிட்ட ஹீரோ வந்து இல்லை நம்ம இங்கே ரொம்ப நேரம் இருக்க முடியாது, நம்ம இங்கேருந்து கிளம்பணும் அப்படின்னு சொல்லும் போது இல்லை நம்ம இவ்வளோ தூரம் வந்துட்டோம், நம்ம இங்கேருந்து கொஞ்சம் தூரம் போயிடலாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்லும் போது வேணாம் நம்ம இங்கேருந்து போனால் தான் நமக்கு சேஃபுங்குவாங்க. அதுக்குள்ளே நம்ம காருக்கிட்ட போனதுக்கப்புறம் எவனோ ஒருத்தான் அங்கே நின்றுட்டு இருக்கிறான், இந்த கார் திருடம் போல். ஹீரோயின் வந்து ஹீரோக்கிட்ட வேணாம் நீங்கள் அங்கே போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் பேச்சையும் மீறி அங்கே போய் வேணாமே நமக்கு ஒன்று பேசிட்டுக்கலாமே நாங்கள் கேட்டுக்கும் போது அப்போ தான் நமக்கு ஒரு ட்விஸ்ட் வைக்கிறாங்க. அங்கே வந்துட்டு இருந்தது அங்கே ஃபஸ்ட்டு பாட்டில் காட்டினவன் தான். அவன் கண்ணு நீட்டி உங்ககிட்ட என்ன இருக்கும் என்கிட்ட குடுறாங்கிறான். அதுக்குள்ளே ஹீரோயினும் எல்லாம் இங்கே தான் இருக்கே அவரை விட்டுருங்கிறாங்க. அப்படியே பாவி ஏண்டி இங்கே வந்தேன்னு மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பேகை தூக்கி போட்டு அடுத்த செகண்ட் கட்டையை வச்சு ஒரே போட்டு மண்டை மேலே ஏன் படுத்திருப்பான்னு பார்த்தா எந்திரிச்சுன்னு கண்ணை சுட்டுட்டு இருக்கிறான். ஏன்டாடி இன்னுமாடா எந்திரிச்சுன்ட்டு இருக்கிறேன்னு ஹீரோ ஆச்சரியப்பட்டு ஹீரோவும் சிக்ஸாக்காக ஓடிட்டேங்க புல்லட் அவங்க மேலே படாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஓடுறாங்க, இன்னும் ஓடிக்கிட்டே இருக்காங்க அவங்ககிட்ட தப்பிக்க. இன்னும் அவனும் சர்ச் பண்ணிகிட்டே வரான் எங்கடா போனீங்கன்னு. அப்போது ஏன்டாடி என்னையோட அடிக்கிறீங்கன்னு அப்படியே அந்த கோவத்தோடையே போனான். அதுக்கப்புறமா திடீர்னு ஒரு இடத்த நினைக்கிறாங்க, இந்த வழியாக போகலாம் அங்கே போகலாம் ஈஸியாக இருக்குங்கிறாங்க. இதுக்குள்ளே ஹீரோயினும் வேகமாக சொன்ன பேச்சை தட்டாமல் போய் மண்டை மேலே ஒரே அடி. அதுக்கப்புறம் மயக்க தெரிஞ்சதுக்கப்புறம் இங்கே இருக்கிறேன் இங்கேடா இது ஹீரோ இங்கே இருக்கிற அப்படி ஹீரோ பேரை கத்தி கூப்பிட்றாங்க. அது ஒன்றும் வேலைக்கே ஆகலை. சரி நம்மளாம் நடந்தால் தான் நம்ம உயிர் கிடைக்கும்னு அப்படியே போகும்போது கண்ணு தெரியணுமா இல்லையா இவ்வளோதான் பாரு புதக்குழியிலேயே. ஐயோ போச்சே, இதுதான் ஒரு கூடியே இருந்திருக்கணும்னு நினச்சாங்க. உனக்கு எதுக்குமா தேவையில்லாத வேலை அப்படின்னு என்னோட பர்ஸ்பெக்டிவ். ஹீரோயின் தேடி வேகமாக ஓடிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் ஹீரோயின் பார்த்தோன்னே ஐயோ ஏம்மா இங்கே விழுந்துருக்க, இருமா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேங்கிறாங்க. அதுக்குள்ளே ஹீரோயினும் வராதிங்கிறாங்க. என்ன இங்கே புதக்குழி இருக்குது அப்படி. ஹீரோவும் குச்சியை எடுத்து கொடுத்து பார்க்குறாங்க ஹீரோயின் காப்பாற்ற முடியும்னு. ஹீரோயின் குச்சியை பிடிச்சி இழுக்கிறாங்க, ஆனால் குச்சி உடஞ்சி போச்சு. சரி இருமா நான் வேறு ஐடியா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயினும் சீக்கிரம் பண்ணுங்க எனக்கு இந்த இடத்துல இருக்க பிடிக்கவே இல்லைங்கிறாங்க. நீ எது குச்ச கண்ணு முன்னு தெரியாமல் சரி இருமா வேறு ஐடியா பண்ணுறேன். ஹீரோ ஐடியா பண்ணேன்னு சொல்கிறான்ல, சும்மா இருக்க வேண்டியதானே. குழந்தை வந்து குட்டி பாப்பாவோட தத்திட்டு இருந்தா புதக்குழியில் உழுகாமல் என்ன பண்ணுவாங்களாம்மா உள்ளத்தை. சரி விடுங்க. ஹீரோவும் இருமா நான் உன்னை காப்பாற்றுறேன் உயிரை கொடுத்து வந்துப்போம். கீழே விழுந்து இருமா நான் உன்னை தூக்குறேன் இரு கொஞ்சம் மூச்சு விடு அப்படியே கஷ்டப்பட்டு முழு சென்டியும் வச்சு ஹீரோனை தூக்கிட்டாங்க. அதுக்கப்புறமா ஹீரோனும் ஏங்க இங்கே வந்து குச்சிங்க அவ்வளோதான் நம்ம சத்தம் யாரும் வர மாட்டாங்க அவ்வளோதான். இல்லைம்மா என்னோட ஃப்ரெண்ட் ஜார்ஜ் விடுதோம் இன்னும் வெயிட், நான் ஃபோனுக்கு ஒரு மெசேஜ் பண்ணி வச்சுருக்கேன், நான் இங்கே ஒரு ஹைக்கிங்காக போயிருக்கேன்னு சொல்லியிருக்கேன், அவன் கன்ஃபார்ம் வருவான். இது கூட அவனுக்கு தெரியாமல் ஃபோனில் பார்க்காம அவன் வீட்டு வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறான். அதுக்கப்புறம் வாட்ஸ்அப்பில் போய் பார்க்கும்போது தான் சரி அவங்க எங்கே போயிருக்காங்கன்னு நினைக்கிறான். அங்கே திடீர்னு ஒரு முட்டை இருக்குது. ஹீரோயின் பார்த்து சொல்கிறாங்க அங்கே பாருங்கள் ஒரு முட்டை இருக்குன்னு. அது ஏதோ ஒரு பாம்போட முட்டையாக இருக்கும் அப்படிங்கிறாங்க ஹீரோவும். ஹீரோயின் என் காலுக்கிட்ட ஏதோ சிக்கியிருக்கு பாருங்கள், அதை மட்டும் தூக்குங்க ப்ளீஸுங்க, ஏதோ கடிக்குதுன்னு சொல்லும் போது ஹீரோவும் கஷ்டப்பட்டு தூக்குறாங்க. கடைசியில் பார்த்தா நம்ம ஃபஸ்ட் சீனில் காட்டினேன் அந்த பையன்தான். அவன் இப்போ
எதுவும் இல்லாமல் செத்து போயிட்டான், சாப்பாடு தண்ணி இல்லாமல். அவன் பேக்கில் ஏதோ ஒன்று இருக்குது. அதை மட்டும் ஹீரோயின் எடுத்துகிட்டு மண்டையை அப்படியே தள்ளி விட்டுறாங்க. என்னென்ன இருக்குன்னு அப்படியே எடுத்து ஓரமாக வைக்கிறாங்க. ஹீரோவும் இதை வச்சு நம்ம ஒன்று பண்ணலாம், என்னென்னா இன்னும் பாரு எனக்கு இன்னும் ஒரு கல் இருக்கா, அந்த கல்லில் இதை ரோப்பாக செஞ்சு தூக்கி போட்டோம்னா நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம், அது பண்ணுறது நீ தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறாங்க. இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு ஜார்ஜு வேலையெல்லாம் முடிச்சுட்டு சார் கண்ணு ரொம்ப வலிக்குதுப்பா அப்படின்னு பார்க்கும்போது தான் திடீர்னு ஹீரோவோட பேகு அவங்க கண்ணுக்கு தெரியுது. நம்ம ஹீரோவோட பேக் எப்படா இவங்ககிட்ட இருக்குன்னு போய் கேட்கும்போது, ஏய் இது என்னோட பேகு உர்றா அப்படின்னு சொல்லும் போது, ஏய் இது என்னோடய ஃப்ரெண்டு பேகு ஒழுங்க இங்கேருந்து எடுத்தான்னு சொல்லுங்கிறான். அவனும் சொல்ல முடியாமல் கண்ணுத்து மூஞ்சி முன்னே காட்ட இந்த ரத்தக்கடையை பார்க்கும்போது அவனுக்கு ஒரு க்ளூ தெரியுது, இவன் தான் ஏதோ பண்ணியிருப்பான்னு. அப்புறம் இவங்க 2 பேர்த்துக்குள்ளே அடி தடி சண்டை குத்து கன்னு. இங்கே ஹீரோ பண்ணனா அம்மா இங்கேருந்து நம்ம எப்படியா தப்பிச்சிருவோம் கவலைப்படான்னு சொல்லும் போது ஹீரோயின் மேலே பார்த்து, ஏங்க அங்கே பாருங்கள் மேலே ஒரு ஹெலிகாப்டருக்கு, நம்ம இங்கேருந்து எப்படியே தப்பிச்சிடலாம் ஆட்டம் ஆடி பார்க்குறாங்க, ஒன்றும் ஆகலை. ஹீரோயின் பின்னாடி எறும்பு கூட்டமே கடிக்கும் போது அங்கே ஆல்கோஹால் ஹீரோவை கொடுத்தும் போது, என்னங்க இது ஆல்கோஹாலில் எப்போங்க குடிக்கிறீங்க ஹீரோவை பார்த்து கேட்கும்போது, அது இல்லைம்மா இந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால தான் நான் குடிக்கிறேன் கொஞ்சம்தான் அதுவும் சொல்லும்போது சரியான காமெடிங்க. பின்னாடி ஹீரோவுக்கு பின்னாடி ஒரு பாம்பு வருது, அதான் அந்த முட்டையோட அம்மா நினைக்கிறேன். இந்த ஹீரோயினும் ஹீரோவை பார்த்து கேட்டுக்கும் போது திடீர்னு பின்னாடி பாம்பு வருதுன்னு சொல்லும் போது, என்னங்க பாம்பா ஹீரோயின் கத்துறாங்க. இந்த பாம்பு பொறுமையாக ஹீரோ கிட்ட வருது. ஹீரோ ஹீரோயின் கிட்ட சுடு சுடுன்னு சொல்கிறதுக்குள்ள பாம்பு ஹீரோவோட கையிலேயே குத்திச்சு. அது வேறு விஷப்பாம்புங்கிட்டாரு ஹீரோயினு. அதுக்கப்புறம் கண்ணு முன்னு தெரியாமல் சுட்டு அதோட வயிற்றுலேயே கண்ணு பட்டுச்சு. சரிங்க கவலைப்படாதீங்க, நானும் ஒரு டாக்டர் தான், உங்களை எப்படியா சாக விடாமல் காப்பாற்றிடுவேன். அங்கே ஒன்று போயிட்டு இருக்கும்போது இங்கே ஹீரோவோட ஃப்ரெண்டு அங்கே எங்கே பார்த்தேன் கடைசியாக எங்கே பார்த்தேன் ப்ளீஸ் சொல்லு, நான் அவனோட ஃப்ரெண்டு காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லும்போது மாட்டிக்கிட்டாங்கங்கிறான். அவங்க இந்த லாஸ்ட் ஸ்டைலில் இருந்தால் இருக்கிறாங்க. இங்கே கரண்ட் சுச்சுவேஷனாக இந்த கத்தியை வச்சு ஹீட் பண்ணி கழுத்துக்கிட்ட இருக்கிற பாய்சன்லாம் எடுக்கிறாங்கிறாங்க. அந்த விஷம் வேறு கழுத்துக்கிட்ட ஏறிச்சு, ஹார்ட் பீட் துடிக்க துடிக்க வேகமாக போகும், கவலைப்படாதீங்க நான் உங்களை காப்பாற்றுறேன் ஆளுது சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா கடைசியாக ஹீரோ அந்த பாய்சனை எடுத்து விட்டு காப்பாற்றினாங்க, சீல் பண்ணி விட்டாங்க. அதுக்குள்ளே அங்கே பாம்பு இருக்குது, அதை பார்த்துட்டாங்க. ஹீரோயின் எப்படியா அதை கன்னை வச்சு ஷூட் பண்ணிடணும், அப்படி எங்கெங்கேயோ சுற்றி முற்றி பார்க்குறாங்க அந்த பாம்பு சீக்கிரம் வரணும்னு. அப்போ ஒரே அடியாக போட்டோம்னா இங்கேருந்து தப்பிச்சிடலாமே, அதை வச்சு அந்த கல்லுக்கிட்ட பின்னாடி இந்த பாம்பு வர்றதை கத்தியை வச்சு ஹீரோயின் பார்க்குறாங்க. இங்கே தான் பின்னாடி இருக்குது, பின்னாடி பார்த்து சுட்டோம்னா நம்ம இங்கேருந்து தப்பிச்சிடலாம். இந்த சந்தோஷத்தில் இன்னும் முன்ன தெரியாமல் சுட்டாங்க இப்போ மண்ணிலேயே. ஹீரோயின் லாஸ்ட்டு புல்லட்டும் போச்சு. இந்த பாம்பு ஹீரோயின் பக்கத்தில் வருது, அப்படியே ஹீரோயின் கையிலேயே கொத்திச்சு ஹீரோவுக்கு மாதிரி. ஹீரோயின் உடம்ப சுற்றி பாம்பு கழுத்துலேயே கடைசியாக சுற்றி அப்படியே அவங்கள பிடிச்சி நெருக்குது. அவ்வளோதான் நம்ம செத்துட்டோம்னு நினச்சிட்டு இருக்கும்போது திடீர்னு இங்கே பாம்போட விளையாண்டுக்கும் போது, என்னடி பாம்போட விளையாண்டுக்க நீ ஹீரோ பிடிச்சி ஒரே குத்து. அவ்வளோதான் இந்த பாம்பு மட்டை. சரி இந்தாம்மா இதை வச்சு நீ கட்டு, நீ இங்கேருந்து தப்பிச்சு போ அப்படியே ஹீரோ கட்டை கொடுத்து கட்டி, சரி உன்னால் தாம்மா முடியும், சீக்கிரம் தப்பிச்சு போ அப்படியே மயக்கத்துலேயே சொல்கிறாரு ஹீரோ. சரிங்க நான் உங்களை காப்பாற்றுறேன்னு அப்படியே கஷ்டப்பட்டு இந்த புதக்குழியிலேயே விழுந்து அந்த கல் மேலே தூக்கி போடுவாங்க. கரெக்டாக அந்த கல்லுக்குள்ளேயே விழுந்தோம். அவ்வளோதான் நம்ம இங்கேருந்து தப்பிச்சிட்டோம். அவ்வளோதான் சந்தோஷம், இன்னொரு ஆனந்தம் பாருங்க. அதுக்கப்புறமா பொறுமையாக மேலே ஏறிட்டு இருப்பாங்க ஹீரோயின். திடீர்னு இந்த கயிறு அவுந்துடும். சரி பரவாயில்ல இது வரைக்கும் வந்துட்டோம், அவ்வளோதான் நம்ம இது வந்துட்டோம்னு இருக்கும்போது ஹீரோ இங்கே பாருங்கள் என் கையை பிடிங்க, நான் உங்களை காப்பாற்றினேன் அப்படின்னு எந்திரிக்க முடியாமல் ஹீரோக்கிட்ட கேட்குறாங்க. ஹீரோவும் எந்த ரெஸ்பான்சிபிளும் இல்லாமல் இருக்கிறாங்க. அதுக்கப்புறமா திடீர்னு கொஞ்சமாக கான்சன்ட்ரேஷன் இங்கே பாருமா நீ இங்கேருந்து போ
இதை விட்ட வேறு எதுவும் வர மாட்டீங்க. இல்லைங்க, நான் உங்களை விட்டு போக மாட்டேன்னு சொல்லும்போது, இல்லை நீ போகணும், உன்னால் தான் என்னை காப்பாற்ற முடியும்னு சொல்கிறாங்க. சரி, ஹீரோவும் இங்கேருந்து போனால் தான் நீ என் ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லு, அவன் இங்கேருந்து வந்துடுவான் என்னை காப்பாற்றுறக்காக அப்படின்னு சொல்கிறாங்க. ஹீரோயின் சரிங்க நான் போகிறேங்க, இருங்க நான் உங்களை எப்படியாவது காப்பாற்றுவேன் அப்படிங்கிறாங்க. இன்னும் நடக்க முடியாமல் நடந்து கொஞ்சம் கொஞ்சமாக தூரமாக போயிட்டே இருக்காங்க. மரத்து மேலே எல்லாம் சாஞ்சி விழுந்து கீழே விழுந்து எல்லாம் எந்திரிச்சு போனாங்க. அப்போ திடீர்னு கீழே விழுந்து போகும்போது ஒரு புதக்குழி, அங்கே குச்சியை வச்சு நோண்டி பார்க்குறாங்க. ஐயோ புதக்குழியா, இந்த புதக்குழி சம்பவம் வந்தனால இப்போ புதக்குழியை பார்த்து பயப்படுறாங்க. இங்கே நம்ம எப்படியோ தப்பிச்சு ஹீரோவை காப்பாற்றி ஆகணும்னு அந்த தைரியத்தோடையே போகிறாங்க. ரொம்ப இருட்டாயிடுச்சு, பனியும் ரொம்ப மூடிடுச்சு. ஸோ எப்படா நம்ம போவோன்னு மாய்க்க கடகத்தில் எப்போ வேணால் விழுந்துருவாங்கன்னு ஞாபகம் இருக்குது. ஏன்னா உடம்புல ஹைட்ரேட்டே இல்லை, டீஹைட்ரேட்டாக இருக்காங்க. அதுக்கப்புறமா தாவி தாவி போகும்போது அப்போ அந்த கருப்பு உருவம் அவங்க கண்ணுக்கு அப்போ தெரியுது. அவங்க 2 பேர் ஏதோ கம்யூனிகேஷன் பண்ணிக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அதுக்கு ஹீரோயினை ஏதோ கேள்வி கேட்குறாங்க. இங்கேருந்து போகணும் அங்கேருந்து போகணும் ஏதோ ஒன்று கேட்குறாங்க. அது நமக்கு காட்டல. அதுக்கு அந்த உருவமும் அதுக்கு ஆன்சர் பண்ணுது. அது எதுவும் என்னன்னு காட்டல. ஹீரோயின் இங்கே பிரசனில் பார்த்தா முடிச்சிட்டாங்க. நான் எப்படி இங்கேருந்து தப்பிச்சாகணும் அந்த வார்த்தை தான் கடைசியாக வந்துட்டு இருந்துச்சு. அவங்க லக்கம் என்னமோ தெரில, நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டும் அவங்களோட ரெஸ்கியூ டீமும் அவங்கள காப்பாற்றிட்டாங்க. இங்கே பாருங்கள், உங்களுக்கு எதாவது பிரச்சனையா, ஹீரோயிங்கன்னு ஃப்ரெண்டு கேட்கும்போது அங்கே கண்ணு காமிச்சு இதோ அந்த பக்கம்தான் அப்படின்னு கொஞ்சம் இல்லையே சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோவோட ஃப்ரெண்டும் புரிஞ்சுக்கிட்டு சரி 4 பேர் என் கூட வாங்க, அவங்க காப்பாற்றணும் அப்படின்னு கூட்டியே போகிறாங்க. ஹீரோ ஃப்ரெண்டு கூட 4 பேருன்னா. இங்கே ஹீரோயின்கிட்ட டாக்டர் ஏம்மா உங்களுக்கு நல்லா இருக்கா சொல்லுங்கள், உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையா செக் பண்ணிட்டுருக்குறாங்க. அப்படி இங்கே ரெஸ்கியூ டீமும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் ஹீரோவோட ஃப்ரெண்டு கடைசியாக சர்ச் பண்ணி எங்கேயோ கண்டுபிடிச்சிட்டாங்க இந்த புதக்குழி இருக்கிறதும். அப்படியே அங்கேருந்து இப்போ ஹீரோயினோட ரியாலிட்டியை காட்டுறாங்க. அங்கே அந்த உருவம் இந்த ஹீரோயின்கிட்ட ஏதோ சொல்லிகிட்டு இருக்குது, ஏதோ இங்கே தான் இருக்குது அங்கே தான் இருக்குன்னு. அப்போது ஹீரோ மாதிரி ஏதோ உருவம் தெரிஞ்சுது அவனுக்கு. கடைசியில் பார்த்தா ஹீரோயின் முன்னாடி ஹீரோவை படுக்கையில் தூக்கிட்டு போயிட்டுருக்குறாங்க. அதுக்கப்புறமா ஹீரோ ஹீரோயினை பார்த்து பாருமா ரொம்ப தேங்க்ஸ், நீ எல்லாம் நான் என்ன செத்து போயிருப்பேன் அப்படின்னு ஹீரோயின்கிட்ட சொல்லும்போது ஹீரோயின் கவலைப்படாதீங்க, நான் எப்போவுமே உங்கள் கூட தான் இருப்பேன்னு சொல்லி வழி அனுப்பிச்சி விட்றாங்க. சரி ஹீரோயினும் சரி போயிட்டு வாங்க அப்படி மரியாதையோடு விட்றாங்க. ஹீரோ அப்படியே படுத்துகிட்டே போகிறாங்க. அப்போ தான் ஹீரோயினுக்கு எனக்கு இவரை விட்டால் யாரும் இல்லை, அதோட என் ஃபேமிலி தான், இனிமேல் நான் இவங்களை விட்டு போகவே மாட்டேன் அப்படின்னு கடைசியாக ஏதோ பேக்ரவுண்ட் வாய்ஸ் கேட்குது. அதுக்கப்புறமா இந்த படத்தோட டைட்டில் குயிக் சாண்ட்னு போட்டு இந்த படத்தை முடிக்கிறாங்க. இந்த படத்தை எடுத்த கேர்லோனியா ஜெட்டிங் இவருக்கு தேங்க்ஸ். உங்களுக்கு இன்னும் இந்த மாதிரி வீடியோஸ் வேணுன்னா அப்படியே கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.